எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தியாகம், மாற்றம் இத பத்தி எல்லாம் பேசுற ஒரு சூப்பரான தமிழ் கதைய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தலைப்பு முள்ளம்பன்றியின் தியாகம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. முள்ளம்பன்றிக்கு ஏன் உடம்பெல்லாம் முள்ளு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அட ஆமாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது அழகின் ஆபத்து. நம்ம கதை பல வருஷங்களுக்கு முன்னாடி நடக்குது. அப்போ முள்ளம்பன்றிங்க இப்போ இருக்கிற மாதிரி இல்லவே இல்ல. ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அதோட பெரிய பலமே அதுக்கு பெரிய ஆபத்தா மாறிடுச்சு. அது எப்படின்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. ஒரு காலத்துல முள்ளம்பன்றிங்க உடம்புல ஒரு முள்ளு கூட கிடையாது. ரொம்ப மிருதுவா அழகா இருந்துச்சாம். அந்த காட்டிலேயே அதுங்க தான் ரொம்ப அழகான விலங்குகள். இதனாலேயே அதுங்களுக்கு கொஞ்சம் கர்வமும் ஜாஸ்தி. சோ, இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பாருங்க, அழகு ஒரு பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் அதுங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. காட்டுல இருக்கிற மத்த எல்லா விலங்குகிட்டயும் தன்னை காப்பாத்திக்க ஏதோ ஒரு வழி இருந்துச்சு. ஆனா பாவம் அந்த முள்ளம்பன்றிங்க கிட்ட அந்த மென்மையான தோலை தவிர வேற எதுவுமே இல்ல. அதனால என்ன ஆச்சு தெரியுமா? அதோட அழகே அதுக்கு யமனா மாறிடுச்சு. வேட்டையாடுற மிருகங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியான டார்கெட் ஆயிடுச்சு. அதோட கர்வமும் சேர்ந்துக்கிட்டு அதுங்களோட உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. அடுத்து உதவிக்கான அழுகுரல். நிலைமை ரொம்பவே மோசமாக முள்ளம்பன்றிங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு. நம்மளால தனியா இதை சமாளிக்க முடியாது, நமக்கு உதவி தேவைன்னு. இது கதையோட ஒரு சோகமான பகுதி. வேற வழியே இல்லாம முள்ளம்பன்றிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடவுளுக்கிட்ட மண்ணை மூருகி வேண்டிச்சுங்க. கடவுளே, மத்த எல்லா விலங்கையும் விட எங்களுக்கு இவ்ளோ அழக கொடுத்துட்டீங்க. ஆனா எங்களை காப்பாத்திக்கவும் ஏதாவது கொடுங்கன்னு அழுது புலம்பிச்சுங்க. அதுங்க தினமும் பிரார்த்தனை செஞ்சாங்க. ஆனா நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாசமாச்சு, எதுவுமே மாறல. அவங்களோட சோகமும் விரக்தியும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போச்சு. அடுத்த பகுதி ஞானியின் அறிவுரை. நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிற நேரத்துல அந்த காட்டுக்கு ஒருத்தர் வராரு. அவரோட வருகை எல்லாத்தையும் மாத்தப் போகுது. இதுதான் நம்ம கதையோட டேர்னிங் பாயிண்ட். அப்பதான் அந்த காட்டுக்கு ஒரு ஞானியான கரடி முனிவர் வராரு. இத கேள்விப்பட்டதும் முள்ளம்பன்றிங்க எல்லாம் வேக வேகமா அவர்கிட்ட ஓடி போய் தங்களோட நிலைமைய சொல்லி அழுதாங்க. ஏன் எங்க பிரார்த்தனைக்கு மட்டும் பதிலே கிடைக்கலன்னு கேட்டாங்க. அப்போ அந்த கரடி முனிவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுதான் தியாகம். அவர் சொன்னது இதுதான்: உங்களுக்கு ஒன்னு வேணும்னா அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற எதையாவது தியாகம் பண்ண நீங்க தயாரா இருக்கணும். சிம்பிள் லாஜிக் தான். 4வது பகுதி தியாகத்தின் தேர்வு. அந்த கரடியோட அறிவுரை முள்ளம்பன்றிங்கள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி நிறுத்துச்சு. இது ரொம்ப கஷ்டமான முடிவு, ஆனா அவங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு முக்கியமான தருணம் இது. இப்போ அவங்க முன்னாடி ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்னு அவங்க உயிரா நினைக்கிற அந்த அழக, இன்னொன்னு அவங்க உயிர் வாழ தேவையான பாதுகாப்ப. அழகா பாதுகாப்பா, எதை தேர்ந்தெடுக்கிறது? அந்த முனிவர் சொன்னதோட ஆழம் இப்பதான் முள்ளம்பன்றிகளுக்கு புரிஞ்சுது. தியாகம்னா என்னன்னு உணர்ந்தாங்க. அதனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஒரு புது பிரார்த்தனை செய்ய போறாங்க. இந்த தடவை அவங்களோட பிரார்த்தனை ரொம்ப தெளிவா உறுதியா இருந்துச்சு. அவங்க கேட்டது இதுதான்: எங்களோட அழக நீங்களே எடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இதுதான் உண்மையான தியாகம் இல்லையா? கடைசி பகுதி முட்களின் பரிசு. சரி, அவங்களோட இந்த தியாகத்துக்கு என்ன பலன் கிடைச்சது? வாங்க கதையோட கடைசிக்கு போலாம். அவங்களோட முழு உருமாற்றத்தையும் பார்க்கலாம். அவங்க பிரார்த்தனை செஞ்ச உடனேயே அற்புதம் நடக்க ஆரம்பிச்சுது. அவங்களோட அந்த மென்மையான உடம்புல இருந்து மெல்ல மெல்ல கூர்மையான முட்கள் வளர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்லயே அவங்க உடம்பு முழுக்க ஒரு பாதுகாப்பான கவசம் மாதிரி முட்கள் நிறைஞ்சிடுச்சு. இந்த புது முட்கள் சும்மா ஷோவுக்கு இல்ல, அது ஒரு பவர்ஃபுல்லான பாதுகாப்பு ஆயுதம். இனிமேல் எந்த மிருகமாவது அதை தாக்க முயற்சி பண்ணா அதுங்களுக்கு நல்ல பாடம் கிடைக்கும். கடைசியா அவங்க செஞ்ச தியாகத்துக்கு பலன் கிடைச்சது. வேட்டையாடுற மிருகங்களெல்லாம் அவங்க பக்கமே வரத நிறுத்திடுச்சு. முள்ளம்பன்றிங்க இப்போ அந்த காட்டுல ரொம்ப நிம்மதியா பாதுகாப்பா வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வியை கேக்குது. நம்ம வாழ்க்கையில இன்னும் பெரிய ஒரு விஷயத்துக்காக, இல்லனா முக்கியமான ஒரு இலக்கை அடையறதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற எதை நம்ம விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம்? யோசிச்சு பாருங்க.